கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாக நம்மை இன்று அவற்றை பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவர்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. இந்த கடைசி நாட்களில் தேவஜனங்களாகி நமக்குள்ளே இல்லாமல் போன ஒரு காரியம் தான் சமாதானம். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று, வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சமாதானம் நித்திய நிறைவான சமாதானம். ஏன்னா அது கர்த்தருடையது. பரலோகத்தின் தேவனுடைய சமாதானத்தை அவர் நமக்கு என வைத்து சென்றிருக்கிறார். இது நாம் பெற்ற பாக்கியம். தேசங்களாகி நாம் விசேஷித்தவர்கள். அப்படி இருந்தும் தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் நமக்கு என வைத்து சென்று அவருடைய நித்திய நிறைவான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? இதுதான் நமக்குள்ள எழுப்புகிற ஒரு பிரதானமான கேள்வி. ஆண்டவர் அதை எனக்கென்று தானே வைத்து சென்றார். அப்படி இருந்தும் ஏன் என்னால் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல? தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கை சமாதானமற்ற ஒரு நிலையில் காணப்படுகிறது. இதை தியானிக்கும் பொழுது இந்த கேள்விதான் நமக்குள்ள எழும்பும். கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவர்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறது. 2 விதமான சமாதானம் இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் நமக்கு தருகிற அவருடைய சமாதானம், நித்திய நிறைவான சமாதானம். இன்னொன்று, உலகம் தருகிற சமாதானம். ஆண்டவர் சொல்றாரு, உலகம் தருகிற பிரகாரமாய் நான் தரவில்லை. ஏன்னா உலகத்திலிருந்து வருகிற சமாதானம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது நித்தியமானது அல்ல, அது நிரந்தரமானது அல்ல, அது நிறைவானதும் அல்ல. உலகத்திலிருந்து வருகிற சமாதானத்தையும் கர்த்தர் நமக்கு என தந்த சமாதானத்தையும் எப்படி அறிந்து கொள்வது? சிம்பிளா சொல்லணும்னா, வேதம் சொல்கிறது இந்த உலகம் பொல்லாங்களுக்குள் கிடக்கிறது என்று. அப்ப எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பித்து உலக மாமிசம், பிசாசு, சுய கிரியைகள், பாவ கிரியைகள், இப்படிப்பட்ட காரியத்தினால் எந்த ஒரு மனுஷன் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறானோ அந்த சமாதானம் இந்த உலகத்திலிருந்து வந்த சமாதானம். அந்த சமாதானம் எப்படி இருக்காது? நிறைவா இருக்காது, நிரந்தரமா இருக்காது. கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியை நடப்பித்து அது நிமித்தம் கிடைக்கிற நன்மை நிமித்தம் ஒரு மனுஷனுக்கு ஒரு சமாதானம் வந்ததுன்னா அந்த சமாதானத்துல என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு குறைவு இருக்கும். அந்த சமாதானம் கொஞ்ச நேரம் கூட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நிரந்தரமா இருக்காது. ஆனா கர்த்தர் தருகிற சமாதானம் என்பது அவர் பரிசுத்தமுள்ள தேவன். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பித்து அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேதத்திலே அவர் நமக்கு வாக்குப்படின பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் வாழ்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், நன்மை இல்லைனாலும், குறைவான நிலையில் இருந்தாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு என வைத்து சென்ற சமாதானம் நிச்சயமாய் அவனுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அவன் வாழ்க்கையில என்ன பண்றான்? கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை வெளிப்படுத்துறான். பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்தமான கிரியைகளை வெளிப்படுத்துறான். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றான். தேவர்களாக நாம் அழைத்துக் கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம், உலகத்தாலும், மாம்சத்தாலும், பிசாசினாலும் கொடுக்கப்படுகிற அனித்தியமான ஒரு சமாதானத்திற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பிக்க கூடாது. அப்படி வருகிற சமாதானம் நிரந்தரமா இருக்காது. அதோடு கூட ஒரு பெரிய ஆபத்தும் ஒரு பெரிய வேதனையும் அதை பின்தொடரும். ஆனா எந்த ஒரு மனுஷன் உலகத்திலிருந்து வருகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாமல் அதை வெறுத்து தன்னை விட்டு தூரப்படுத்தி கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் தனக்கென வைத்து சென்ற பரலோகத்தின் தேவனுடைய நித்திய நிறைவான அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து வேதத்தில் சொல்லப்பட்ட அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை பிரியப்படுத்துகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு பண்ணின தம்முடைய நித்திய நிறைவான சமாதானத்தை கொடுப்பது அதிக நிச்சயம். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனுடைய இருதயம் எப்படி கர்த்தர் இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று தம்முடையவர்களுக்கு சொன்னாரோ அந்த வார்த்தையின்படி கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளின் இருதயம் நிச்சயமா கலங்காது, நிச்சயமா பயப்படாது.
கலக்கமும் பயமும் வருகிற சூழ்நிலை வந்தாலும் தேவஜனங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். தாம் சொன்னபடி தமக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய சமாத்தை பெற்றுக்கொள்ள தம்மை பிரியப்படுத்தி வாழ்கிற தேவ பிள்ளைக்காக எல்லாவற்றையும் தேவனை பார்த்துக் கொள்வார். அவரை செய்து முடிப்பார். உலகத்தால் கொடுக்கப்பட்ட சமாதானம் நிச்சயமாக அவனுடைய இருதயத்தை கலங்க பண்ணும். அவனுக்குள்ளே பயத்தை உண்டாகும். ஏன்னா அவனுக்கு என்ன கிடையாது? அடுத்த நிமிஷத்தை குறித்த நிச்சயம் கிடையாது. அடுத்த நாளை குறித்த நிச்சயம் கிடையாது. என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பயமும் கலக்கமும் நிச்சயமாக. அடுத்த நாளை குறிச்சே நிச்சயம் இல்லைனா மறுமை குறித்த ஒரு நிச்சயம் நிச்சயமா அந்த மனுஷனுக்குள்ள இருக்காது. ஆனா தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சமாத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நாளை தினத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் மறுமையிலே கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கை குறித்தும் ஒரு நிச்சயமும் ஒரு நம்பிக்கையும் தேவ பிள்ளைகளாகி நமக்கு நம்முடைய தேவன் தருவார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் கலக்கமும் பயமும் ஏற்படுகிற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் கர்த்தரிடத்திலிருந்து சமாத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால் தரப்பட்ட சமாத்தை குலைக்க எந்த ஒரு சூழ்நிலையினாலும் எந்த ஒரு மனிதனாலும் பிசாசின் கிரியைகளாலும் அது முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய இருதயம் கலங்காமல் பயப்படாமல் அவரை நம்மை காத்துக் கொள்வார். நித்திய நிறைவான தேவனுடைய சமாதானத்தினால் அவர் நம்மை நிறைத்து நமக்கு அவர் தந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி மறுமையிலே அவரோடு கூட நித்தியமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாக நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கற்றை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர் பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அழைத்தமும் அழைத்துப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை